अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஆச்சாரியர் அமுதம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பூர்வாச்சாரியர்கள் என்று கொண்டாடப்படுகின்ற முன்னோர்கள் ஆச்சாரியர்களோடு செய்த சம்ஸ்கிருத ஸ்தோத்திரங்கள் அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் மிகச் சுருக்கமாக நாம் பார்த்து வருகிறோம். இதில் முதல் பகுதியிலே ஆளவந்தார், திருக்கச்சி நம்பிகள், எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர், கூரத்தாழ்வான், பராசர பட்டர் என்று இப்படி ஆச்சாரியர்கள் பலர், இன்னும் பல பல ஆச்சாரியர்கள் அவர்கள் அருளி செய்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் நாம் ஏறக்குறைய 1000 நிகழ்ச்சிகளிலே அனுபவித்தோம். அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது பகுதி ஆச்சாரியர் அமுதம். அந்த இரண்டாவது பகுதியிலே ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களில் மிக அதிகமான ஸ்தோத்திரங்களை அருளி செய்தவரான வேதாந்த தேசிகன், அவர் 28 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். அவர் அருளி செய்த ஸ்தோத்திரங்களுடைய அர்த்தங்களை சுருக்கமாக நாம் பார்த்து வருகிறோம். அதிலேயும் பல பல ஸ்தோத்திரங்கள் நமக்கு நிறைவு பெற்றிருக்கின்றன. இப்பொழுது இன்றைய தினம் முதல் கொண்டு அந்த வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்ரீ மகாவீர வைபவம் என்று அவராலேயே திருநாமம் சாத்தப்பட்டிருக்கிற ஒரு நூல், அது ஒரு ஸ்தோத்திரம். இது ரகுவீர கத்தியம் என்றும் சொல்லப்படுகிறது. பிரசித்தமாக இது ரகுவீர கத்தியம் என்று தான் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரம் வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரங்களுக்குள்ளேயே இந்த ஸ்தோத்திரத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. என்னவென்றால், மீதி ஸ்தோத்திரங்கள் அத்தனையும் செய்யுள் வடிவிலே அருளி செய்யப்பட்டன, அதாவது ஸ்லோகரூபமாக அமைந்திருக்கின்றன. இந்த ஒரே ஒரு ஸ்தோத்திரம் மட்டும்தான் கத்தியம். கத்தியம் என்னால் உரைநடை என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த உரைநடை வடிவிலே அமைந்திருக்கிறது. சாதாரணமாக சம்ஸ்கிருதத்திலே உரைநடை வடிவ நூல்கள், அதாவது இந்த ஸ்தோத்திரங்கள் மிக 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 குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது காவியங்கள், தமிழில் காப்பியம், சம்ஸ்கிருதத்தில் காவியம் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் அப்படிப்பட்ட மகா காவியங்கள் எத்தனையோ காவியங்கள் இருக்கின்றன. நூற்றுக்கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே காவியங்கள் அமைந்திருக்கின்றன. ஆனால் அந்த வடமொழியிலேயே கத்தியம், அதாவது உரைநடை வடிவிலே அமைந்த ஒரு நூல் என்று பார்த்தால் கையில் விரலை விட்டு எண்ணி விடலாம். ஒரு 5-6 நூல்களுக்கு மேலே கிடையவே கிடையாது. சம்ஸ்கிருதத்திலே மிகப்பெரிய கவியாக சொல்லப்படுகின்ற பாணபட்டன் என்று ஒருத்தன், அவன் 2 நூல்களை அருளி செய்திருக்கிறான். அவன் காதம்பரி என்று அதாவது ஒரு கதையும், ஹர்ஷச்சரித்தம் என்று ஒரு நூலும். அதாவது ஹர்ஷச்சரித்தம் என்கிறது வேறு ஒருத்தர் அருளி செய்தது, வேறு ஒருத்தர் இயற்றினது. இந்த மாதிரி காதம்பரி என்று ஒரு நூலை அவன் செய்திருக்கிறான், பாணபட்டன் என்கிறவன். அதுபோல இன்னும் சில பேர் ஹர்ஷச்சரித்தம், வாசவதத்தம் என்று சில நூல்கள் மிக 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 குறைவாக கையில் இருக்கக்கூடிய விரலை விட்டு எண்ணிவிடலாம் என்று சொன்னால் அது கூட 5-6 காவியங்களுக்கு மேலே தேராது. உரைநடை வடிவிலே வடமொழியிலே நூல்களை இயற்றுவது என்கிறது மிக மிக கடினமானது என்று சொல்லுவார்கள். சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகமாக செய்வது மிகவும் எளிது. ஆனால் கவிதை, அதாவது உரைநடை வடிவிலே சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு இலக்கண வரம்புகள் மிக அதிகம்.
அந்த சொற்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து பிரயோகம் பண்ண வேண்டும். அந்த சொற்களுக்குள்ளே அந்த தமிழிலே சொல்லுகிறோமே எதுகை மோனை அதையெல்லாம் உரைநடையிலே கூட கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறபடியினாலே சாதாரணமாக சம்ஸ்கிருதத்திலே கத்திய காவியங்கள் என்பவை மிக மிக குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். அதில் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே கூட ஆச்சாரியர்களுக்குள்ளே வேதாந்த தேசிகனுக்கு முன்னாலே இருந்த ஆச்சாரியர்களிலே ஸ்ரீ ராமானுஜர் ஒருவர் மட்டுமே தான் கத்திய நடையிலே ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். அதான் கத்தியத்திரயம் என்றே வழங்க பெறுகிறது. அது ஒரு ஸ்தோத்திரம் அல்ல, 3 ஸ்தோத்திரம், 3ஐயும் சேர்த்து ஒன்றாக சொல்லுகிறோம் கத்தியத்திரயம் என்று. சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்று 3 கத்தியங்கள். அதையெல்லாம் கூட நாம் அனுபவித்து விட்டோம். எல்லாவற்றையும் நாம் ஏற்கனவே அனுபவித்து விட்டோம். ஆக இப்படி அந்த 3 கத்தியங்கள் அவர் அருளி செய்தார். அதெல்லாம் சரணாகதி தத்துவத்தை விளக்கும் வகையிலும் அவை அமைந்திருந்தன. இப்பொழுது ஸ்ரீ ராமானுஜருக்கு அடுத்தபடியாக வேதாந்த தேசிகன் தான் கத்திய நடையிலே ஒரு காவியத்தை அருளி செய்கிறார், அதாவது ஸ்தோத்திரத்தை அருளி செய்கிறார். இது மகாவீர வைபவம் என்ற பெயர், இதுக்கு ரகுவீர கத்தியம் என்றும் இது வழங்க பெறுகிறது. அதாவது ராமபிரானுடைய சரித்திரம் அதை மட்டுமே முக்கியமாக கொண்டு அருளி செய்த ஒரு ஸ்தோத்திரம் இது. பாலகாண்டம் முதற்கொண்டு யுத்த காண்டம் வரை, இன்னும் உத்தரகாண்டம் வரை என்று கூட சொல்லலாம், அத்தனை காண்டங்களும் அதில் நடந்த நிகழ்ச்சிகள் மிக மிக சுருக்கமாக 7 காண்டங்களிலே இருக்கக்கூடிய விஷயங்களும் 7 காண்டங்களிலே மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் மட்டும்தான் இதில் இடம்பெறும். மிகவும் கத்திய காவியம் மிகவும் சிறியதான ஸ்தோத்திரம் தான் இது. கத்திய நடையிலே அமைந்த, உரைநடை வடிவிலே அமைந்த ஒரு சிறிய ஸ்தோத்திரம் தான் இது. ஆனாலும் இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிற பொழுது இந்த ஸ்தோத்திரத்துக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லணும். அதாவது இந்த ஸ்தோத்திரம் ராமபிரானை குறித்தது என்று பொதுவாக சொன்னாலும் கூட திருவகீந்திரபுரத்திலேயே மிக அழகான திருக்கோலத்திலே ராமபிரான் எழுந்தருளியிருக்கிறான். அவருக்கு தனியாக ஒரு சந்நிதி இருக்கிறது. அற்புதமான ஒரு திவ்யமங்கள விக்கிரகம் அழகான திருக்கோலத்திலே அவர் எழுந்தருளியிருக்கிறார் அந்த ராமபிரான். அவரை குறித்துத்தான் இந்த ஸ்தோத்திரம் அருளி செய்யப்பட்டது என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இந்த ஸ்தோத்திரத்தில் அப்படி திருவேகேந்திரபுரத்திலே எழுந்தருளியிருக்கிற ராமபிரான் என்று வேதாந்த தேசிகன் எதுவும் அருளி செய்யவில்லை. இருந்தாலும் பெரியோர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். அதனால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை தொடங்குவதற்கு முன்னாலே வேதாந்த தேசிகன் வழக்கம் போல ஒரு ஸ்லோகம் அருளி செய்கிறார். பின்னால் அது 2 ஸ்லோகங்கள், அதாவது பின்னால் அது கத்திய நடையில் இருந்தாலும் ஆரம்பத்தில் 2 ஸ்லோகங்கள், ஒரு ஸ்லோகங்கள் அது சொல்லப்படுகிறது. அந்த ஸ்லோகத்தை நாம் முதலிலே பார்ப்போம். ஜயத்யாஸ்ரித சந்திராசத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரः. இந்த ஸ்லோகத்திலே ராமபிரானை பார்த்து ஜெயது என்று சொல்லுகிறார். ஜெயதி, ஜெயதி என்னால்னா வெற்றி பெற்று விளங்குகிறான். இந்த ஜெயதி என்கிற சப்தம் பல்லாண்டு என்பது போலே என்று ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆஸ்ரித சந்திராச துவாந்த வித்வம்சன உதயா. எம்பெருமான் அவதரித்தது எதற்காக? அவனுடைய உதயம் எதற்காக என்னால் ஆஸ்ரித சந்திராச, அடியவர்களுடைய நடுக்கம் இருக்கிறதே, அச்சம், அதை வித்வம்சன, அதை போக்குவதற்காகத்தான் வந்து அவதரித்தான். இந்த உலகத்திலே எம்பெருமான் அவதரித்ததெல்லாம் எதற்காக என்பதை பற்றி ஸ்ரீவச்சன பூஷணம் என்கிற திவ்ய கிரந்தத்திலே பிள்ளலோகாச்சாரியர் அருளி செய்கிற பொழுது நஞ்சியர் அருளி செய்த வார்த்தை என்று ஒரு வார்த்தையை எடுத்து காட்டுகிறார். என்ன சொல்லுகிறார்? எம்பெருமான் பண்ணின ஆணை தொழில்களெல்லாம் பாகவதாபச்சாரம் பொறாமை என்று ஜீயர் அருளி செய்வர் என்று அங்கே ஸ்ரீவச்சன பூஷணத்திலே காட்டுகிறார். அடியார்களை காப்பதற்காகத்தான் எம்பெருமானுடைய அவதாரங்கள் அத்தனையும் ஏற்பட்டன. அடியார்களிடத்திலே ஒருத்தன் அபச்சாரப்பட்டானால் அவனை தொலைப்பதற்காகத்தான் பகவான் வந்து அவதரிக்கிறான். இரண்யன் எத்தனையோ நாளாக உலகத்தை துன்புறுத்தி கொண்டிருந்தான். ஆனால் பிரகலாதன் என்கிற அடியவனை அவன் துன்புறுத்த தொடங்கினான். உடனே நரசிம்மனாக எம்பெருமான் அவதரித்து அந்த இரண்யனை வதம் செய்து விட்டான் என்று பார்க்கிறோம். அதுபோலத்தான் இங்கேயும் ராவணனை அழித்தான். என்னால் எதற்காக அழித்தான் ராவணனை? அவன் அடியவர்களாய் பகவானை குறித்து தவம் செய்பவர்களான ரிஷிகள் விஷயத்திலே அவன் பெரிய அபராதங்களை பண்ணினான். முனிவர்களை எல்லாம் துன்புறுத்தினான் அவன். அதனால் அவனை அழிக்க வேண்டி வந்தது. அதைத்தான் இங்கே வேதாந்த தேசிகர் எப்படி காட்டுகிறார்?
ஆஸ்ரித சந்திராசத்வாந்த வித்வம்சனோதய. அதாவது ஆஸ்ரித சந்திராசம், அடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு துன்பம் என்கிறது அதை துவாந்தம்ன்ற இருள் போலே. அது அந்த இருளை ஒழிப்பதற்கு இருளை எது ஒழிக்கும்? சூரியன் தான் ஒழிப்பான். ராமபிரான் என்ன பண்ணினான்? அவன் ஒரு சூரியன், ராம திவாகரஹா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை ராம திவாகரன் என்று சொல்லுவார்கள். அவனை இந்த ஸ்லோகத்தில் ஒரு பாஸ்கரன், சூரியன் என்றே சொல்கிறார். ஆக அடியவர்களுக்கு துன்பத்தை விளைக்கின்ற அரக்கர்களாகிற இருளை ஒழிப்பதற்காக, அல்லது அடியார்களுடைய அச்சமாகிய இருளை ஒழிப்பதற்கு சூரியனாக வந்து அவதரித்தான் ராமபிரான் என்று அப்படி சொல்லுகிறார். ரூபகம் அப்படி சொல்லுகிறார். அப்படி வந்தவன். ஆனால் சூரியனால் அதற்கு ஒளி இருக்க வேணுமே என்று சொன்னால், இங்கே ராமபிரானுக்கு ஒளி என்னால் ஆர் என்றால் பிரபாவான் சீதையா தேவ்யா. சீதையா தேவ்யா பிரபாவான். உண்மையிலே சீதாதேவி தான் அவனுக்கு ஒளிக்கதிர் போலே. வால்மீகி ராமாயணத்திலேயே தெரிவிக்கப்பட்ட விஷயம்தான் இது. ரெண்டு பேரும் சொல்லுகிறார்கள். திருவடி ஹனுமான் அவனை பார்த்த உடனே சீதா பிராட்டி அவள் என்ன சொல்லுகிறாள்? நான் அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேண பிரபாயதா. ராமபிரானை பிரிந்து நான் தரித்திருக்க மாட்டேன். எப்படி சூரியனை விட்டு அவனுடைய ஒளி பிரியாதோ அது மாதிரி நானும் கூட ராமபிரானை விட்டு பிரிந்திருக்க மாட்டேன். அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேண பிரபாயதா. எப்படி பாஸ்கரேனா பாஸ்கரன் சூரியனுடைய ஒளி எப்படி சூரியனை விட்டு விலகி இருக்காதோ அதுபோல நானும் கூட எப்பொழுதும் ராமபிரானை விட்டு விலகி இருக்கவில்லை. விலகி இருக்கவில்லைன்னா விலகித்தானே இருக்கிறாள் என்று நாம் நினைக்கக்கூடாது. அது உடலாலே விலகி இருந்தாலும் மனத்தாலே அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அல்லவா, அதை நாம் இங்கே கொள்ளலாம். இதே வார்த்தையை ராமபிரானும் சொல்லுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்னா, அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேண பிரபாயதா. என்னை விட்டு சீதை தனி இருப்பு கிடையாது அவளுக்கு. எப்படி சூரியனை விட்டு ஒளி இருக்காதோ அதுபோல என்று சூரியனுக்கு ஒளி என்கிறது ஒரு விசேஷணம். அதுபோலத்தான் பிராட்டியும் கூட எம்பெருமானுக்கு விசேஷணமாயிருக்கிறாள் என்கிற அந்த அர்த்தத்தை இந்த இடத்திலே இப்படி காட்டுகிறார் வேதாந்த தேசிகன். பிரபாவான் சீதையா தேவ்யா. அப்படிப்பட்ட சீதை என்கிற ஒளியோடு கூடினவனாக பரமவ்யோம பாஸ்கரா. இந்த சூரியன் இந்த சாதாரண ஆகாசத்திலே தான் விளங்குகிறான். ஆனால் இந்த சூரியன் இருக்கிறானே, எந்த சூரியன்? ராமபிரானாகிற சூரியன், அவன் ஸ்ரீவைகுண்டத்திலே விளங்குகிறான் என்று சொல்லுகிறார். ஸ்ரீவைகுண்டத்துக்கு பரமாகாசம் என்று பெயர். அங்கே விளங்குகிறான் என்று அவனை கொண்டாடுகிறார். ஆஹா, அப்படிப்பட்ட ராமபிரான் ஜெயதூ வெற்றி பெற்று விளங்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக ஸ்தோத்திரத்தை தொடங்குகிற பொழுது ராமபிரானை என்னவென்று தொடங்குகிறார் பாருங்க. ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயா. முதல்ல அவனை சொல்லுகிறார் ஜெய ஜெய மகாவீரா என்றால் என்ன அர்த்தம்? மகாவீரா ஜெய ஜெய, வாழ்க வாழ்க, பல்லாண்டு பல்லாண்டு என்று சொல்கிறார். முதல்ல எம்பெருமானுக்கு நாம் வாழ்த்து பாட வேண்டும். ஐயோ, அவன் நம்மளை விட பெரியவனாச்சே, அவன்தானே நமக்கு வாழ்த்து பாட வேண்டும் என்று நினைத்தால் அது வேறு வகை. ஆனால் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அப்படி அல்ல. எம்பெருமானை கூட நம்முடைய குழந்தை போல நினைத்து அவனுக்கு பல்லாண்டு பாடுதல் என்கிறதுக்கு முதலிலே அந்த இலக்கணமே ஸ்ரீராமாயணத்திலே தான். ஜட்டாயு மகாராஜர் அந்த ராமபிரானை பார்த்து ஆயுஷ்மன் என்ற வார்த்தையை சொன்னார். அதே பெரிய ஆழ்வார் என்ன பண்ணினார்? எம்பெருமானை பார்த்த உடனே தமக்கு ஒரு நன்மை கேட்காமல் அவனுக்கு பல்லாண்டு பாடினார் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆயினால இங்கேயும் கூட வேதாந்த தேசிகன் ஜெய ஜெய மகாவீர, மிகப்பெரிய வீரனே, உனக்கு ஜெய ஜெய ஜெய, எப்பொழுதும் நீ வெற்றி பெற்று விளங்குவாய், உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் இராக்கதர்வாழ் இலங்கை பாழாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று பெரியாழ்வார் அருளி செய்தாரே, அதை அப்படியே இங்கே அனுசரித்து சொல்லுகிறார் என்றே கொள்ளலாம். மகாவீர தௌரே மகாதீர தௌரேயா. அதாவது மகாதீரன் என்ன, மகாதீரர்கள், அதாவது மிக மிக தைரியத்தை மிக மிக அதிகமாக பெற்றவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே முன்னணியிலே நிற்பவன் என்று இவனை அப்படி கொண்டாடுகிறார் என்று பார்க்கிறோம். மேலே இன்னும் தொடர்ந்து இந்த ஸ்தோத்திரம் செல்லுகிறது, நாமும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமான் சவாசினே
சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.